தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். வாசிப்பது அவினேஷ் ஜான்சன். வாசிப்பது எம். சிக்கா ரவி. முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த வசிக்கும் வீட்டை மீளப்பெற நடவடிக்கை என்கிறார் ஜனாதிபதி அனுர. போலீசார் தாக்கப்பட்ட சம்பவத்தால் மொரட்டுவ பகுதியில் பதற்ற நிலை. புகையிரத கடவைக்கு அருகில் இருந்து மீட்கப்பட்ட இளம் பெண்ணின் சடலம். போலீசார் தீவிர விசாரணை. தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களில் ஈடுபட்ட கம்பெனிகளின் பெயர் விவரங்கள் வெளியீடு. சேருநுவர பகுதியில் சொகுசு பஸ் கோர விபத்து. 14 பேர் வைத்தியசாலையில். நீண்ட நாட்களுக்கு பிறகு அமைதி காற்றை சுவாசிக்க தொடங்கிய பாலஸ்தீனியர்கள். 90 பணைய கைதிகளை விடுவித்தது இஸ்ரேல். உள்நாட்டு செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரச இல்லங்களை வழங்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டோம். எனக்கு வீடு வேண்டாம் என்பதற்கான கடிதத்தை பதவியில் இருக்கும் போதே வழங்குவேன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசிக்கும் பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள அரச இல்லத்தை அரசுடைமையாக்குவோம். அவருக்கு மாதம் 30,000 ரூபாய் மாத்திரமே வழங்கப்படும். வேண்டுமாயின் மாத வாடகை செலுத்தி அவர் அங்கு வசிக்கலாம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். களுத்துறை பகுதியில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். මහින්ද රාජපක්ෂ මහත්මයා ඉන්න ගෙදර රජයේ තක්සේරු දෙපාර්තමේන්තුව යවලා තක්සේරු කරා. කීයක් වටිනවද? තාම ඉඩම තක්සේරු කරගන්න බැරුණා, ගේ විතරක් තක්සේරු කරා. ගේ තක්සේරු අනුව මාසික කුලිය 146යි. තාම ඉඩම කරේ නෑ හොඳේ බෞද්ධ ලෝක මාවතී. ඒ කියන්නේ 146යි ගේ තක්සේරු. පනතේ තියෙනවා එක්ක හිටපු ජනාධිපතිලාට ගෙයක් හිමි නැත්තම් පඩියෙන් 3න් එකක් හිමි. අපි ගේ ගන්නවා පඩියෙන් 3න් එකක් දෙනවා 30,000. එහෙම නැත්තම් ඉතුරු සල්ලි ටික දීලා ඒ ගේ ඉන්න පුළුවන්. මාසෙ කුලියට. කුලිය දුන්නේ නැත්තම් එළියට. கடந்த காலங்களில் அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது, வீழ்த்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்தை அமைப்பதற்கு பல சூழ்ச்சிகள் இடம்பெற்றுள்ளன. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் போன்ற சூழ்ச்சிகள். அச்சமடைய வேண்டாம். முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டிய அளப்பரிய பொறுப்பு எமக்கு உண்டு. இந்த 2 மாதங்களில் பல தீர்மானங்களை எடுத்துள்ளோம். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தியுள்ளோம். சர்வதேச உறவுகளை பலப்படுத்தியுள்ளோம். அரச நிர்வாக கட்டமைப்பை மாற்றி அமைத்துள்ளோம். ஆகவே 2 மாதங்களில் சிறந்த மாற்றத்துக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்புரிமை மற்றும் சலுகைகளை வழங்கி நாட்டை முன்னேற்ற முடியாது. பொறுப்புகளை மாத்திரமே சலுகைகளற்ற வகையில் பகிர்ந்தளித்தேன். எவரையும் திருப்திப்படுத்துவதற்காக அமைச்சுக்களை வழங்கவில்லை. குடும்ப உறுப்பினர்களை உள்ளடக்கிய வகையில் கடந்த காலங்களில் அமைச்சரவை அமைச்சுக்கள் பகிரப்பட்டன. மூத்த சகோதரர் பிரதமர், சிறிய சகோதரர் நிதி அமைச்சர், குடும்ப மகன் விவசாய அமைச்சர். இந்த கலாச்சாரத்துக்கு இனி இந்த நாட்டில் இடமில்லை. ஜனாதிபதிக்கு நெருக்கமானவர்களுக்கும் அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டன. இந்த கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றவில்லை. அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைத்துள்ளேன். அமைச்சர்களின் பின்னால் போலீஸ் வாகனங்கள் ஏதும் தற்போது செல்வதில்லை. ஆளும் தரப்பினருக்கும் எந்த சலுகையும் இல்லை. எதிர்த்தரப்பினருக்கும் எந்த சலுகைகளும் வழங்குவதில்லை. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு மாதம் 70 கோடிக்கு மேல் செலவிடப்பட்டது. அனைத்தையும் திருத்தி அமைத்தேன். 60 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளார்கள். மேலும் திணறினால் 60ஐயும் குறைப்பேன். தேவையாயின் 60 பேரை வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லையாயின் திருப்பி அனுப்புங்கள். எந்த அமைச்சருக்கும் அரச உத்தியோகபூர்வ இல்லங்களையும் வழங்கவில்லை. அனைத்து அரச இல்லங்களும் பொது நிர்வாக அமைச்சுக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க ஜனாதிபதி மாளிகை, அலரி மாளிகை மற்றும் கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை தவிர்த்து ஏனைய அரச இல்லங்கள் அனைத்தையும் என்ன செய்வது என்பது தொடர்பில் யோசனை முன்வைக்கும் பொறுப்பை விசேட குழுவுக்கு வழங்கியுள்ளேன். இந்த மாற்றம் நாட்டுக்கு அவசியம். මන්ත්‍රීවරුන්ට වාහන පර්මිට් දුන්නා. ඔය පර්මිට් විකුණනවා. ආණ්ඩුවෙන් වාහනයක් ගන්න පර්මිට් එක විකුණනවා. ජනාධිපතිවරුත් පර්මිට් ගත්තා. ජනාධිපතිවරට පර්මිට් එකක් හම්බෙනවා. වාහන සංචාරයේ වාහන 60ක් 70ක් තියෙනවා. හැබැයි පර්මිට් එකක් දෙනවා. දීලා ඒක විකුණනවා. ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව මන්ත්‍රීවරුන්ට පර්මිට් දෙන්නේ නැහැ. මොකද කරලා තියෙන්නේ? මාස 2යි අපේ රටේ දේශපාලනේ අලුත් පරිවර්තනයක් ලක් කරන්න ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව වැඩ කරනවා. ඒ තමුන්නාන්සලා දීපු ශක්තිය ඕගලගේ වමනාව. ඒක නේද ඕනකම? ඒක ඕනකම.
අපි කරලා තියෙනවා. ඊළඟ අපිට ආණ්ඩුවක් ලැබෙන්නේ ශක්තිමත් ආර්ථිකයක් තියෙන ආණ්ඩුවක් නෙවෙයි. අපි දැනගෙන ගන්නේ. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரச இல்லங்களை வழங்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டோம். எனக்கு வீடு வேண்டாம் என்பதற்கான கடிதத்தை பதவியில் இருக்கும்போதே வழங்குவேன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசிக்கும் வீட்டை அரச மதிப்பீட்டு திணைக்கள அதிகாரிகளை அனுப்பி வைத்து மதிப்பீடு செய்தேன். காணியை மதிப்பிடவில்லை, வீடு மாத்திரமே மதிப்பிடப்பட்டது. பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள வீட்டின் மதிப்பீட்டுக்கு அமைய மாதம் 46 லட்சம் ரூபாய் பெறுமதியானது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமை சட்டத்தில் ஒன்று வீடு உரித்தாக வேண்டும் அல்லது சம்பளத்தில் 1/3 உரித்தாக வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நாங்கள் வீட்டை பொறுப்பேற்போம். சம்பளத்தில் 1/3 பங்கான 30,000 வழங்குவோம். இல்லாவிடின் மிகுதி கட்டணத்தை வழங்கி மாத வாடகை அடிப்படையில் அரச இல்லத்தில் இருக்க முடியும். வாடகை செலுத்தாவிடின் வெளியில் செல்ல வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவின் வீட்டை மதிப்பிட சென்றார்கள். அவர் 2 வாரங்கள் லண்டனில் இருப்பதாக குறிப்பிட்டார். தற்போது நாட்டுக்கு வந்துள்ளார். ஆகவே தற்போது அரச மதிப்பீட்டு திணைக்களத்தை அனுப்பி வைப்பேன் என அவர் தெரிவித்தார். චන්ද්‍රිකා ඉන්නගේ තක්සේරු කරන්න ගියා. එතුමගේ සති දෙකක් ලන්ඩන් සති දෙකෙන් පස්සේ එන්න ගියා. දැන් ඇවිල්ලා ඉන්නේ දැන් යවනවා. ජනතාව දැනගන්න ඕන මේගොල්ලෝ කොහොමද මේ වගේ නේද මහා ජනයාට අයිති දේපල කොච්චර මේගොල්ලෝ භුක්ති විඳිනවද. ඒ විතරක් නෙවෙයි. අනිත් පැත්තෙන් ගත්තොත් අපි අමාත්‍යංශ වලට ගිහපුවම අපිට වාහන තියෙනවා. ඇමතිවරයෙකුට සාමාන්‍ය වාහනයක්. මොකද ඇමතිවරයා පුද්ගලික වැඩ නෙවෙයි වැඩිපුර කරන්නේ ආණ්ඩුවේ වැඩ. රජයෙන් වාහනයක් දෙනවා. අපි ඒක එකඟයි. අපි එකඟ වෙලා තිබුණේ. අපි ඡන්දෙත් කිව්වා ප්‍රතිපත්ති ප්‍රකාශනෙත්. දැන් අපි අමාත්‍යවරු ගිහපුවාම අමාත්‍යංශයකට අපි ගිහිල්ලා ලේකම්තුමාගෙන් අහනවා මේ ඇමතිතුමාගේ වාහන කොහෙද තියෙන්නේ? එන්නකෝ කියලා එකයි අර. එක්කන් ගිහිල්ලා පෙන්නපුවාම ඉන්ද්‍රා ට්‍රේඩර්ස් වාහන පිරිලා. වාහන සංචිත ඇමතිවරුන්. හොයාගන්න සරල වාහනයක් නැහැ. ඔක්කොම ලොකු වාහන. අපි වගේ කුඩා රටකට ඔරොත්තු හොඳන වාහන. மொரட்டுவ போலீஸ் நிலையத்திற்கு முன் 100க்கும் மேற்பட்டோர் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டமையால் நேற்றிரவு அங்கு ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மொரட்டுவ பகுதியில் உள்ள சிலர் கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே அப்பிரதேச மக்கள் மொரட்டுவை போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மொரட்டுவை பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றின் முன் மின்பந்தல் கட்டப்பட்டு வருவதாகவும் இதனால் அங்கிருந்த குழு ஒன்று வீதியை மறித்து செயற்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் விளைவாக அவர்களை அந்த பகுதியில் இருந்து அகற்ற போக்குவரத்து போலீசார் மேற்கொண்ட முயற்சிகளை குழு ஒன்று தடுத்துள்ளது. மேலும் 2 போலீஸ் அதிகாரிகள் தாக்கப்பட்டு தற்போது பாணந்துறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மொரட்டுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதல் மற்றும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட சூழ்நிலை தொடர்பாக கடமைக்கு இடையூறு விளைவித்ததற்காக மொரட்டுவ போலீசார் 5 பேரை கைது செய்துள்ளனர். இருப்பினும் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மொரட்டுவை போலீஸ் நிலைய வளாகத்திற்கு சென்றிருந்தமையினால் குறித்த பகுதியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. மேலும் நிலைமையை கட்டுப்படுத்த அருட்தந்தை சிறில் காமினி உட்பட பல பாதிரியார்களும் அங்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அடுத்ததாக மன்னார் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தோட்டக்காடு புகையிரத கடவையின் அருகில் இளம்பெண் ஒருவரின் சடலம் இன்று காலை அடையாளம் காணப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 4:30 மணியளவில் தலைமன்னாரில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த புகையிரதத்தில் குறித்த பெண் மோதி உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த பெண் மன்னார் ஜீவபுரம் பகுதியில் வசித்து வந்துள்ள நிலையில் வெள்ளம் காரணமாக தற்காலிகமாக தோட்டக்காட்டில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த மரணம் தொடர்பாக மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காலி துறைமுகத்தில் நங்கூரமிட்டிருந்த படகு ஒன்று நீர்க்கசிவு காரணமாக கடலில் மூழ்கியுள்ளது. குறித்த படகு வெளிநாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்டு கடல் நடுவில் கைவிடப்பட்டு சென்றிருந்த நிலையில் பின்னர் காலி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக நடத்தப்பட்ட பொது ஏலத்தில் ஒரு நிறுவனத்தால் இந்த படகு பெறப்பட்டு பழுது பார்க்கப்பட்டு வந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மேலும் படகு மூழ்கும் போது அதில் குறிப்பிட்ட அளவு எரிபொருள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு விண்ணப்பித்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் கணக்கெடுப்பு நாளைய தினம் ஆரம்பமாகும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதன்படி 2ஆம் கட்டத்திற்கு சுமார் 8 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் 1ஆம் கட்டத்திற்கு 34 லட்சம் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றதுடன் அதில் 18 லட்சம் பேர் மட்டுமே அதற்கு தகுதி பெற்றதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களில் ஈடுபட்டுள்ள கம்பெனிகளின் பெயர் விவரங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. ஊடக அறிக்கை ஒன்றின் இலங்கை மத்திய வங்கி இதனை வெளிப்படுத்தியுள்ளது. 21 கம்பெனிகள் திருத்தப்பட்டவாறான 1998ஆம் ஆண்டின் 30ஆம் இலக்க வங்கி தொழில் சட்டத்தின் 83(e) பிரிவின் தடை செய்யப்பட்ட திட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளன என இலங்கை மத்திய வங்கி விசாரணைகளை நடத்தி தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. இதேவேளை வங்கி தொழில் சட்டத்தின் 83(e) பிரிவின் கீழ் இலங்கை மத்திய வங்கியினால் தீர்மானிக்கப்பட்டுள்ள கம்பெனி ஒன்றின் பெயரை வெளிப்படுத்தலானது அந்த கம்பெனி தொடர்பாக வழங்கப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டளை ஒன்றின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காத்தான்குடியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பயணிகள் சொகுசு பஸ் ஒன்று சேரனுவர கந்தலாய் வீதியில் சேரனுவர இராணுவ முகாமிற்கு முன்பாக விபத்துக்குள்ளாகியுள்ளது. மழை காரணமாக குறித்த பஸ் வீதியை விட்டு விலகி மரத்துடன் மோதுண்டு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ளதுடன் அப்போது பஸ்ஸில் சுமார் 49 பயணிகள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் குறித்த பஸ்ஸின் சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட 14 பேர் காயமடைந்து சேருநுவர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 9 பேர் கொண்ட குழு ஒன்று மேலதிக சிகிச்சைக்காக பின்னர் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேருநுவர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடன் கூடிய காலநிலை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டமான வானம் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமாகாணத்திலும் மாத்தளை, நுவரெலியா, பொலநறுவை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனைய பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். இஸ்ரேலின் மேற்கு கரையில் உள்ள 90 பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்துள்ளதாக இஸ்ரேலின் சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் உடனான போர் நிறுத்த உடன்படிக்கையின் ஒரு பகுதியாகவே இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலை சேர்ந்த 3 பெண் பணைய கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்துள்ளதை தொடர்ந்தே இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் ஓராண்டுக்கு மேல் நீடித்து வந்தது. இந்த போரை நிறுத்த அமெரிக்கா, கட்டார், எகிப்து போன்ற நாடுகள் மத்தியஸ்தம் செய்திருந்தது. அதன் அடிப்படையில் காசா முனையில் தங்கள் வசம் உள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்ய ஹமாஸ் ஒப்புக்கொண்டது. அதேபோல் காசாவில் தாக்குதலை நிறுத்தவும் இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது. போர் நிறுத்தம் மொத்தம் 3 கட்டங்களை கொண்டது. போர் நிறுத்தத்தின் முதற்கட்டமாக 6 வாரங்களில் 33 பணைய கைதிகளை விடுதலை செய்ய ஹமாஸ் ஒப்புக்கொண்டதுடன் 33 பணைய கைதிகளுக்கு ஈடாக தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பாலஸ்தீனியர்கள்
1904 பேரை இஸ்ரேல் விடுதலை செய்வதாக தெரிவித்தது. இதன்படி நேற்று இஸ்ரேல் நேரப்படி காலை 8 மணிக்கு போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வரவிருந்தது. அதேவேளை ஒப்பந்தப்படி இருதரப்பும் விடுதலை செய்யப்பட உள்ள நபர்களின் பெயர் விவரங்களை 24 மணி நேரத்திற்கு முன்னதாகவே தெரிவிக்க வேண்டும். அதன்படி இஸ்ரேல் விடுதலை செய்ய உள்ள 90 பாலஸ்தீனியர்களின் பெயர் விபரத்தை நேற்றே வெளியிட்டுவிட்டது. ஆனால் ஹமாஸ் விடுதலை செய்ய வேண்டிய இஸ்ரேலிய பணைய கைதிகளின் விவரங்கள் நேற்று மதியம் 2 மணி வரை வெளியிடவில்லை. இதனால் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வராமல் இருந்தது. இதையடுத்து காசா முனையில் இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 108 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் சுமார் 2 மணி நேர தாமதத்திற்கு பின் விடுதலை செய்யப்பட உள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகள் 3 பேரின் பெயர் பட்டியலை ஹமாஸ் வெளியிட்டு 3 பேரை விடுதலை செய்தது. இதையடுத்து இஸ்ரேலின் மேற்கு கரையில் உள்ள 90 பலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுதலை செய்துள்ளது. இதன் மூலம் 15 மாதங்களுக்கு பிறகு காசாவில் அமைதி திரும்பியுள்ளது. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததை காசா மக்கள் வீதிகளில் இறங்கி கொண்டாடினர். இளைஞர்கள் பலஸ்தீன கொடிகளை கைகளில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதே வேளையில் ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் கைகளில் துப்பாக்கிகளுடன் கார்களில் அணிவகுந்து போர் நிறுத்தத்தை கொண்டாடினர். முன்னதாக போர் காரணமாக வீடுகளை விட்டுவிட்டு பாதுகாப்பு தேடி இடம்பெயர்ந்த பாலஸ்தீன மக்கள் நேற்று காலை முதலே தங்களின் வீடுகளுக்கு திரும்ப தொடங்கினர். இதனிடையே இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதல்கள் காரணமாக நீண்ட காலமாக எகிப்து எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிவாரண பொருட்களுடன் கூடிய லாரிகள் நேற்று முதல் காசாவுக்குள் நுழைய தொடங்கியுள்ளன. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.